எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழா சொல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Gronodyl. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மணிமேகலை பேசுறேன். கலாட்டா பிங்க் தமிழ்நாடு நம்பர் 1 விமன் சேனல் வர ஏப்ரல் 6 அன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப புதுமையான ஒரு ஈவெண்ட் பண்ண போறாங்க. கலைவாணர் அரங்கம்ல கலாட்டா பிங்க் கோல்டன் குயின் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெண்களால் பெண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, டிஜேல இருந்து பவுன்சர்ல இருந்து டிஓபில இருந்து கோஆர்டினேட் பண்றவங்கல இருந்து எல்லாமே விமனே எடுத்து முன்னாடி நின்று இதை வந்து செய்ய போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அண்ட் அதுல நானும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஏப்ரல் 6 கலைவாணர் அரங்கம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நானும் அங்க வரேன். எல்லாரும் மீட் பண்ணலாம். ஒரு யுவராஜை தூக்கு தண்டனை போட்டு அவர் மரணிக்க வைக்கிறதுனால சமூகத்தில் திருத்தம் வந்துடாது. அதுக்கு மாறாக அவர் சிறைக்குள் இருந்து கொண்டே இந்த சமூகம் சமப்படுத்தப்படுறதை பார்க்கணும்னு சொல்லணும். எந்த விதமான ரெமிஷன் பரோல் இதெல்லாம் கொடுக்காம இருக்குன்னு சொல்லி சொன்னோம். வாழ்நாள் முழுக்க அவனுக்கு எந்த விதமான சலுகை கொடுக்காம சொன்னோம். அதை உயர்நீதிமன்றமும் உறுதிப்படுத்தியது. 2 நீதிமன்றத்திலையும் அவனுக்கு வாழ்நாள் சிறை இறுதி மூச்சு சொன்னாங்க. இப்ப என்னன்னா சர்வசாதாரணமா அவர் வெளியே ஒரு பெரிய ஹீரோ மாதிரி வந்துட்டு போன செய்தி ஆக்கியிருக்காங்க. திட்டமிடப்பட்டு காவல்துறை ஆட்சியும் சொல்றேன் வெளியே சமூக நீதி பேசுறானே தவிர நடைமுறையில் தமிழ்நாட்டில் தலித்துகள் வன்கொடுமை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா காவல்துறையும் அரசு இயந்திரமும் இன்னும் சாதியமாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாடே அரிய சும்மா புடைசூழ நின்று சாதியில இன்னைக்கு நான் தான் பெரிய ஆளு, என்னை பார்த்துக்குதுங்க, நீங்க சாதியத்தை தொடருங்க அப்படின்னு ஒரு பெரிய வளர்க்கணை கொடுக்குற மாதிரி சொன்னதும் அதான் மனைவி இது ஒரு பெரிய விஷயமா, அவன் குற்றவாளியை அவர் குற்றவாளி சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் இருக்குது எப்படி நியாயப்படுத்தி அவன் மனைவி பேசுறான். அவனோட மகளை 10 வருடங்களுக்கு அப்புறம் பார்த்து அந்த இடத்துல ஒரு பாச போராட்டம் நடத்தக்கூடாது. சாதி மறுப்பு திருமணம் நடந்தால் தலித்தும் திருமணம் செய்தா கேட்காமலேயே பாதுகாப்பு தரணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கண்ணைய முருகேசன் வழக்காகட்டும், திவ்யா இலவசனுடைய வழக்காகட்டும், சங்கர் கௌஷியோட வழக்காகட்டும், காவல்துறை தன் கடமை செய்ய மறுக்கிறது நடக்கலாம். இந்த திராவிட இயக்கங்கள் தமிழ் தேசியம் பேசுறவங்க முதல்ல சாதி இல்ல, தமிழனுக்கு சாதி இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களும் வர மாட்டேங்கிறாங்க. திராவிடம் பேசுகிறவர்கள், சமூக நீதினு பேசுறவங்க நடைமுறை வாழ்க்கையில இதை கொண்டு வந்து போராட மாட்டேங்கிறாங்க. இடதுசாரிகளே உட்பட சொல்றேன். இது போன்ற வழக்கில் பாதிக்கப்பட்டவங்க இல்லை அவங்களுக்கு பரவல் கொடுக்கக்கூடாது, அது எந்த சுப நிகழ்வாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வாய்ப்புகள் இருக்கு. போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். ஒரு துக்க காரியம் நல்ல காரியத்துக்கு போறது தப்பு கிடையாது. இது போல ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு சாதி ரீதியான ஒரு இதை மனப்பான்மை தூண்டக்கூடிய விஷயம் பாருங்க, அதை அனுமதிக்கூடாதுன்னு தான். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு, எப்படி என் கனவை நீங்க கொலையாளி அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவங்க மனைவி ரொம்ப அறியாமைக்கான அவன் கூட நிற்கிறவனுடைய அந்த திமிரு தான் வன்மத்தில் தான் அதை கூட தெரியாம பேசுறாங்க. இதுவே கட்டம் தப்பு. இப்போ அந்த நாடக காதல் அப்படின்ட்டு அவங்க திரும்ப இழுத்துட்டு வரதுங்கிறது முதல்ல சட்டப்படி குற்றம். நாடக காதல் என்ற வார்த்தையே சுப்ரீம் கோர்ட்ல பல தீர்ப்புல கொடுத்துருக்காங்க. இளமதின்னு சொல்லிட்டு குறுப்பாங்க படுறது. இங்கே அந்த பொண்ணு வன்னியர் பொண்ணு 2 பேரும் காதலிக்கிறாங்க. அந்த சாதிய சங்கத்தை வச்சிருக்கூடியவங்க இங்கிருந்து போய் அடிச்சு அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஒரு படம் வந்துச்சப்ப அந்த படத்தை வச்சுட்டு எல்லாம் போட்டு காமிச்சு இந்த பிள்ளைய அடிச்சுட்டு துன்புறுத்த காமிக்கிறாங்க. அது பெருமையாக சொல்ற படம். அவங்க அப்பா ஒரு சாதாரண ஆள் தான். நான் அந்த வழக்கு எடுத்தேன். அந்த பொண்ணே எனக்கு ஃபோன் பண்ணி என்னை விட்டா இந்த ஆணவ கொலை பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நிறைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்ற இயக்கங்கள் ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டங்கள் ஏற்றணும்னு சொல்றாங்கல்ல, அது என்ன, அதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? தனி சட்டம்னா என்ன? ஏன்னா சாதிவாதிகள்ட்ட இருந்து உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் நெருக்கடிகள் மிரட்டல்கள் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுதானே வர்றோம். இது வெறும் ஒரு கோகுல்ராஜ் மேட்டர் இல்லை, ஒரு யுவராஜ் மேட்டர் இல்லை, ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதே ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். சார் வணக்கம். சார் வணக்கம். கடந்த 2015ஆம் ஆண்டு கோகுல்ராஜ் அப்படிங்கிற இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். அதை தொடர்ந்து 7 வருடங்கள் கழித்து 2022ஆம் ஆண்டு 3 ஆயுள் தண்டனை மற்றும் வாழ்நாள் முழுவதும் ஒரு சிறையிலேயே கழிக்கணும் அப்படிங்கிற தண்டனை வழங்கியிருந்தாங்க. அண்மையில் பரவலில் வெளியில் வந்திருந்தார். அவருடைய மகளில் ஒரு சுபகாரியத்தில் பங்கேற்கலாம் அப்படின்ட்டு. அதை தொடர்ந்து ஏற்பட்ட சர்ச்சைகள், அவருக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட பதிவு. சாதியத்தினுடைய ஆதிக்க சாதியினுடைய பலம் இன்றைக்கும் அரசு தரப்பிலும் சிறைத்துறை தரப்பிலும் இருக்குதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். நீதிமன்றங்கள் என்னதான் தீர்ப்புகளை கொடுத்து தண்டனை தீர்ப்பு கொடுத்தாலும் கூட அந்த தண்டனை தீர்ப்பு என்பது மக்களுக்கு ஒரு நியாயமான ஒரு இன்றைக்கி படிப்பினை கொடுக்கணும். என்னென்னா சாதி என்பது இந்த சமூகத்திலிருந்து அறவே வேறு இருக்கக்கூடிய ஒன்று. அந்த சாதியால் மனிதர்களை பிளவுபடுத்துவதும் அதனால் கொல்லப்படுவதும் மிக கொடுமையானது. இதற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது தீண்டாமை தான்.
தீண்டாமையாக ஒரு மனிதன் மதிக்கப்படுவது என்பது ஜனநாயகத்துக்கே விரோதமானது. ஆகவே தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி அரசியல் சாசனத்துடைய ஆர்டிகல் 17 சொல்லுது. அதற்காகத்தான் 1989ஆம் வருஷத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. இட் இஸ் நாட் அ மியர் அஃபென்ஸ், இட்ஸ் அன் அட்ராசிட்டிங்கிற வார்த்தையை போட்டாங்க. அவ்வளோ வன்கொடுமைன்னு சொல்கிறது காரணம் தான். ஏன்னா ஒரு தலித்தாக பிறந்திருக்கிறவர்கள் சமூகத்தில் மனிதர்கள் தான், உழைக்கிற மனிதர்கள் தான். அந்த மனிதர்களை ஓரங்கட்டி ஒதுக்கி சேரியில் வச்சுக்கிட்டு மலத்திலையும் குப்பையில் இருக்கக்கூடிய மனிதராக மாற்றக்கூடிய போராட்டம் தான் அரசியல் சாசனம். அது 2000 வருஷமாக ஏற்படுத்தப்பட்டதை வந்து ஒழுங்குபடுத்த உருவாக்கப்பட்ட ஆவணம் தான் அம்பேத்கர் உருவாக்கப்பட்ட ஆவணம் தான் வந்து அரசியல் சாசனம். அதிலிருந்து கொண்டு வரப்பட்ட அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் தான் இந்த சட்டம். இந்த சட்டம் 12 காலத்துக்கு அப்புறம் தான் இப்போ முதல் முறையாக நம்ம அந்த சட்டத்தை முறையாக அமல்படுத்தி வெற்றி கண்டு தண்டனை கொடுத்துருக்கிற தீர்ப்பது. தண்டனையால் மட்டுமே சமூகத்தில் மாற்றம் வருங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் கூட தண்டனை வந்து இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. ஆனால் இந்த 2 கோர்ட்டில் தீர்ப்பளித்த பின்னாலேயும் அக்யூஸ்ட் என்று சொல்லுன்னா குற்றம் சாட்டப்பட்டவன் தான். அக்யூஸ்டுக்கு எப்பயுமே வந்து ப்ரெசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் ஒன்று உண்டு. ஆனால் கன்விக்ட் ஆகிட்ட அப்படி இல்லை. கன்விக்ட் ஆகிட்டு அவன் தண்டனை குற்றவாளி ஆயிடுறான். அப்போ குற்றவாளி கான்விக்டிங்கிற பேர் வந்துடுது. அவனுக்கு அந்த ப்ரெசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸின்னு கிடையாது. நிரூபணம் செய்யப்படாத வரைக்கும் அவன் வந்து நிரபராதி தான். நிரூபணம் செய்யப்பட்ட பின்னால் தண்டனை கைது தான். இந்த கோகுல்ராஜ் வழக்கில் கொடுத்துருக்கிற தீர்ப்பு என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. ஏன்னு சொன்னோம்னா விசாரணை நீதிமன்றத்திலேயே அவனுக்கு என்ன சொல்லியிருக்கான்னா தூக்கு தண்டனை கொடுக்கணும்னா அரிதிலும் மருதான வழக்காக இருந்தால் தூக்கு தண்டனை கொடுக்கணும், அது வாழ்நாள் சிறை. இதில் நாங்கள் என்ன கேட்டுட்டோம்னா இந்த மாதிரி ஒரு யுவராஜை வந்து தூக்கு தண்டனை போட்டு இன்னைக்கு அவரை மரணிக்க வைக்கிறதுனால சமூகத்தில் திருத்தம் வந்துடாது. அதுக்கு மாறாக அவர் சிறைக்குள் இருந்து கொண்டே இந்த சமூகம் சமப்படுத்தப்படுறதை பார்க்கணும்னு சொல்லணும். அப்போ என்னென்னா அந்த அச்சத்தோட ஒரு குற்றம் செய்யாமல் இருக்குன்னு நினச்சோம். ஆகவே தான் அவனுக்கு எந்த விதமான ரெமிஷன் பரோல் இதெல்லாம் கொடுக்காமல் இருக்குன்னு சொல்லி சொன்னோம். வாழ்நாள் முழுக்க அவனுக்கு எந்த விதமான சலுகை கொடுக்காம இருக்குன்னு சொன்னோம். அதை உயர்நீதிமன்றமும் உறுதிப்படுத்தியது. வரலாற்று சிறப்புக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க ஜஸ்டிஸ் ரமேஷ் அண்ட் ஆனந்த் வெங்கடேஷ். ஆனால் அந்த 2 நீதிமன்றத்திலேயும் அவனுக்கு வாழ்நாள் சிறை உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் சொன்ன இறுதி மூச்சு வரைக்கும் சொன்னாங்க. இப்போ என்னன்னா சர்வசாதாரணமாக அவர் வந்து வெளியே வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரி வந்துட்டு போன செய்தி ஆக்கியிருக்காங்க. அவர் வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், தன்னுடைய மகளுடைய ஒரு சுபகாரியத்துக்கு வர்றாரு. ஆனால் அது குடும்ப நிகழ்ச்சியோடு மட்டும்தான் இருந்திருக்கு வேணும். இது திட்டமிடப்பட்டு சிறைத்துறை அதிகாரிகளிலிருந்து இந்த திமுக ஆட்சியினுடைய காவல்துறை ஆட்சியும் சொல்கிறேன் வெளியே சமூக நீதி பேசுகிறானே தவிர நடைமுறையில் தமிழ்நாட்டில் வந்து தலித்துகள் வன்கொடுமைங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா காவல்துறையும் அரசு இயந்திரமும் இன்னும் சாதியமாகத்தான் நிற்கிறதுங்க அர்த்தம். ஏன் சொல்கிறேன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டத்துடைய 4A பிரிவு திருத்தப்பட்டிருக்கு 2005. அந்த திருத்தப்பட்ட பிரிவில் வந்து 15Aன்னு சொல்லிட்டு ஒன்று பூத்திருக்காங்க. அதில் 21 விதமான குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதில் அந்த 15Aல 3 மற்றும் 5 2 உபப்பிரிவு இருக்குது. அது 2 உபப்பிரிவுக்காரன் சாதாரணமாக பிணை போட்ட காலத்திலேருந்து பிணைக்கு பின்னால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பாகி அவன் வெளியே ரெமிஷன் கேட்குற வரைக்கும் எந்த ஒரு மனு போட்டாலும் பாதிக்கப்பட்டவருக்கு வந்து அறிவிப்பு கொடுத்து பண்ணுங்க தான் சட்டம். ஆனால் 2 நீதிமன்றங்களில் வந்து குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டவனை 3 வாழ்நாள் சிறை கொடுக்கப்பட்டால அதிலும் இறுதி மூச்சு வரை அவனுக்கு பரவலோ மற்றது கொடுக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்தில் எப்படி பாதிக்கப்பட்டவருக்கு அறிவிப்பு கொடுத்து தான் கொடுத்தாங்க. இது வந்து திமுக அரசாங்கத்தை கேள்வி கேட்கிறது. சிறைத்துறை அதிகாரிகள் பூரா சாதியனாக இருக்கானா? அப்போ அவர்களெல்லாம் எப்படி எப்பயுமே ஒருத்தர் வெளியே வரதா இருந்தால் ஏன் பேரறிவாளன் இன்றைக்கி பேச மாட்டேங்கிறாரு? பேரறிவாளன் வந்து ரெமிஷனில் வந்தவர். அவருக்கு அவருடைய நடத்தையை வச்சு அவர் வந்து சிறப்பான ஒன்று தான் சொல்லி யூனியன் கவர்மெண்ட் ஒத்துக்கலை. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டே அவருக்கு வந்து ரெமிஷன் கொடுத்தது. அவரே பேச மாட்டேங்கிறாரு. காரணம் என்ன? பேசக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் 2 முறை குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிற ஒரு குற்றவாளி தன்னுடைய மகளுடைய சுபகாரியங்கிற பேரில் தமிழ்நாடே அறிய சும்மா புடைசூழ வந்து நின்று எல்லாத்தையும் வந்து தான் சாதியில் இன்றைக்கி நான் தான் பெரிய ஆள், என்னை பார்த்துக்குதுங்க, நீங்கள் சாதியத்தை தொடருங்க அப்படின்னு ஒரு பெரிய வளர்க்கெடு கொடுக்குற மாதிரி சொன்னதும் அதை மனைவி வந்து இப்போ திருமாவளவன் போட்டிருக்கக்கூடியவர்கள் ஆதவன் தீச்சன்யா போட்டிருக்கிறவங்களாம் பிரமாதம் சொல்லியிருந்தாங்க. ஒரு கொலகாரனை வந்து சுதந்திர போராட்ட வீரனாக கொண்டாடுறது என்ன நியாயம் அது அப்படின்னு சொல்கிறது தப்புன்னு சொன்னாங்க. உடனே இது ஒரு பெரிய விஷயமா, அவன் குற்றவாளியை வந்து அவர் குற்றவாளிகள் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது எப்படி நியாயப்படுத்தி அவன் மனைவி பேசுகிறான். அப்போ அவர் வந்துட்டு போனது மட்டும் இல்லாமல் அவன் மனைவியும் பேசுகிறான்னா என்ன அர்த்தம்?
அந்த தீண்டாமை கொடுமையினுடைய உச்சக்கட்டம் இருக்கு பாருங்க, அது அந்த சாதியமாக அந்த அமைப்பு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் கொடுமை. ஆகவே நாம் என்ன கேட்கணும், முதல்ல வந்து பரோலுக்கு வந்து அனுமதி கொடுத்துக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகள் இதில் வந்து விசாரணைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, தீர்ப்புக்கு மாறாக எப்படி நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டவருக்கு நோட்டீஸ் கொடுக்காம பண்ணீங்க, ரெண்டாவதாக. மூன்றாவதாக அவரை வந்து அவருடைய சுபகாரியத்துக்கு மட்டும்தானே போயிட்டு வரணும். அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு சர்வசாதாரணமாக அவர் பெரிய புடைசூழ வந்திருந்தார் போறாமே, அறிவிப்பு கொடுத்திருந்தார். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது சிறைத்துறை மட்டுமல்ல, திமுக ஆட்சியும் கூட. ஆகவே இதுக்கு நாம் என்ன சொல்கிறோம்னா, இன்றைக்கி இருக்கிற நடைமுறையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடும் ஒரு 4வது மாநிலமாக குறிப்பிடப்படுது. பல வந்து நேஷனல் கிரைம் பியூரோ இருக்கலாம், குற்ற ஆவண காப்பகம், அவன் அறிக்கையில் பார்த்தோம்னா ஆணவ கொலைகளில், இன்னும் இரட்டை டம்ளர் போன்ற முறைகளில் தலித்துகள் தீண்டாமை இன்னும் வந்து பேரூராட்சியுடைய தலைவர்கள் வந்து கீழே உட்கார வைக்கிறது. 45 கிராமங்களில் இன்னும் தமிழ்நாட்டில் தீண்டாமை இருக்குங்கிறத முன்னாடியே பார்க்குறோம். இன்னும் தேர்தலில் ஓட்டு போட்டாங்க திருமாவளவனுடைய பகுதியில் வந்து, அந்த பகுதியில் வந்து புண்பறைப்பின் இடத்துல அவர் பானசனத்துக்கு ஓட்டு போடுறதுக்காகவே ஊருக்குள்ளே பூந்து அப்படின்னு அடித்து நொறுக்குறாங்க. அந்த வழக்கையே பார்த்தீங்கன்னா ஒரு எதிர் வழக்கை போட்டு ஒன்றுமில்லாமல் நிற்க வச்சுருக்காங்க போகிறாங்க. அதே மாதிரி வேங்கை வயலில் பார்த்தோம்னா குற்றம் சாட்டியவர்கள் ஒரு பக்கம் இருக்க, குற்றம் சாட்டியவர்கள் மேலேயே குற்றச்சாட்டு வந்துருக்கு பார்க்குறோம். தீவட்டிப்பட்டியில் பார்த்தோம்னா அங்கே நடந்துக்கிற கோயிலுக்கு வந்து மேல்பாதி தமிழ்நாடு முழுக்க பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க, இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னால் இரட்டை கொலை சாதி ஆணவ கொலையில் வந்து நான் நடத்தின சிறப்பு வழக்கு நடத்தினேன். அந்த வழக்கு தூக்கு தினம் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையத்தில் வர்ஷினி பிரியான்னு சொல்லிட்டு அந்த வழக்கு நான் தான் சிறப்பு வழக்கு நான் இருந்தேன். அதுலேயும் நம்ம ஆயுள் சிறை வச்சு தான் கேட்டோம். ஆனால் நீதிமன்றம் அந்த கொடுமையை பார்த்துட்டு இந்த கொடூரமான இரட்டை கொலைக்கு காரணமே சாதி தான் அப்படின்னு சொல்லி தூக்கு தினம் கொடுத்தாங்க. இப்போ இதில் வந்து யார் கொண்டாடப்பட வேணும்? சாதியத்தை ஒழிக்க வேண்டியவர்கள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள் அதை கொண்டாடணும், சமத்துவத்துக்காக போராடுகிறவர்கள். ஆனால் சமூகத்தில் பார்த்தோம்னா கும்மி அடிக்கிறாங்க. இன்றைக்கி கூட அதை பெருமையாக பேசுகிறாங்க. கும்மி அடிக்கிறங்கிற பேரில் ஒரு சாதியை பெண்களை பூரா கூட்டி ஆயிரக்கணக்கில் நிற்க வச்சுக்கிட்டு, அதில் சாமி பேரில் வந்து முருகன் பேரில் பாட்டு பாடிக்கிட்டு கடைசியாக சாதியம் சத்தியம் வாங்குறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம்னா அரசு தன் கடமையை செய்ய மறுக்கிறது. சாதியின் பேரில் நீ கட்சி வச்சுக்க முடியாது. நம்ம வந்து எலெக்ஷன் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் வந்து இருக்குது. ஆனால் சாதியின் பேரில் இருக்கிற அமைப்பு தொடர்ந்து இது மாதிரி பண்ணிருக்காங்களே. ஆகவே தீரன் சின்னமலை போன்றிருக்கிற அமைப்பை வந்து தடை செய்ய வேண்டும். முதல்ல ஏற்கனவே நம்ம சந்துரு இருக்காருங்க, நம்ம வந்து ஹைகோர்ட் நீதிபதி, நாங்குநேரில் வந்து சுப்பையாங்கிற மாணவன் பாதிக்கப்பட்ட போது அவன் கையை வெட்டினாங்கல்ல, அந்த சமயத்தில் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக போட்ட ஒரு நபர் கமிஷன், அவர் ஒரு பைசா கூட அதுக்கு சன்மானம் வாங்கி கொள்ளாமல் தன்னந்தனியனா தானே செலவு செஞ்சுட்டு போய் கம்ப்ளீட்டாக அவர் ஆய்வு பண்ணி புத்தகம் போட்டிருக்காரு. 369 பக்கம் போட்டிருக்காரு. அந்த ஆய்வறிக்கையில் சொல்கிறாரு, சாதியத்தை பள்ளிகளிலிருந்து ஒழிக்கணும்னா முதல்ல கவத்தை ஒழிங்கய்யா. சாதிக்கு ஒரு கவரு போடுறான் கையில். ஆமாம், அற்புதமான ஒரு 369 அறிக்கையை கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையை வந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நீங்கள் போட்ட உணவர் கமிஷன் அவர் வாங்கிற போதே நான் வந்து பணம் வாங்கி மாட்டேன்னு சொன்னார். அவர் அறிக்கை கொடுத்து இப்போ 1.5 வருஷம் ஆக போது ஏற்றுக்காமல் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்லை, வன்கொடுமை. இப்போ நான் இந்த பள்ளிக்கரணைக்காக போய் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து ஆர்கியூ பண்ணுறேன். சாதி மறுப்பு திருமணம் நடந்தால், அதில் குறிப்பாக தலித் எல்லாரும் திருமணம் செய்தால் கேட்காமலேயே பாதுகாப்பு தரணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கண்ணகி முருகேசன் வழக்காகட்டும், திவ்யா இலவசனுடைய வழக்காகட்டும், சங்கர் கௌஷியோட வழக்காகட்டும், அல்லது இது கனகராஜ் இப்போ வசூல் வழக்காகட்டும், எல்லாமே என்னென்னா காவல்துறை தன் கடமை செய்ய மறுக்கிற காலத்தில் வந்துச்சு. இந்த வந்து பள்ளிக்கரணை வழக்கில் அந்த பையன் வந்து பிரவீன்கிற பையன், தலித்து பையன், அந்த பொண்ணுடைய அப்பா திமுககாரன், அந்த பொண்ணு அவனு 7 வருஷம் பழகுறாங்க. பல முறை காவல்துறை துணையோடவே அவனை வந்து அடிக்கிறாங்க, அந்த பொண்ணை அடிக்கிறாங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் சொந்த சாதியில் திருமணம் செய்ய முயற்சி பண்ணும்போது இந்த பொண்ணு வெளியே வந்து பெரியார் திடலில் போய் திருமணமாகி அவங்க வந்து பெரியமேட்டில் போய் பதிவு பண்ணிட்டு போய் ஸ்டேஷனில் நின்று பாதுகாப்பு கேட்குறாங்க. பாதுகாப்பும் தெரில, பதிவும் பண்ணல. அந்த பையனும் கொல்லப்பட்டான் கொடூரமாக. அவனுடைய மனைவியான அந்த பொண்ணு வந்து இப்போ வந்து தற்கொலை பண்ணிட்டான். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா காவல்துறையும் அரசும் தான். அப்போ இந்த சட்டங்களையும் தீர்ப்புகளையும் உண்மையான முறையில் வந்து அமல்படுத்தாத காரணம் தான் அது போகிறான். அதோடு சேர்ந்து இடதுசாரி இயக்கங்கள், இந்த திராவிட இயக்கங்கள், தமிழ் தேசியம் பேசுகிறவங்கலாம் முதல்ல சாதி இல்லை, தமிழனுக்கு சாதி இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்களும் வர மாட்டேங்கிறாங்க.
திராவிடம் பேசுகிறவர்கள் சமூக நீதின்னு பேசுகிறவங்க நடைமுறை வாழ்க்கையில் இதை கொண்டு வந்து போராட மாட்டேங்கிறாங்க. இடதுசாரிகளே உட்பட சொல்கிறேன், இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போன்றிருக்கிற அமைப்புகள் நல்லா போராடுறாங்க. மற்றபடி கம்யூனிஸ்ட் இயக்கம் உட்பட இதில் வந்து இன்னும் வலுவாக வந்து தொடர் போராட்டம் பண்ணுங்கிறத நடக்குது. பண்ணாமல் அப்போதைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இதெல்லாம் முக்கியம். எஜுகேஷன் தான். அம்பேத்கர் சொன்னது பிறகு எஜுகேட், ஆர்கனைஸ், அஜிடேட்னாரு. நீ சமூகத்தில் அந்த மாதிரி ஒரு நல்ல பரப்பலை வந்து மாணவர்களிடையே கொண்டு வரணும். பண்ணால் கண்டிப்பாக செய்ய முடியும். அது இல்லாங்காட்டி தான் அந்த சாதிய சக்திகளுக்கு இவ்வளோ திமிரு. இப்போ இந்த வழக்கில் சார் பரோலில் வந்து வெளியில் வராரு, உங்களுக்கு முறைப்படி வந்து அறிவிப்பு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறீங்க பாதிக்கப்பட்டவருக்கு கோகுல்ராஜோட தரப்புக்கு. ஆனால் இப்போ கொடுக்கல அப்படிங்கும்போது இவங்க ஏதாச்சும் இனிமேல் இது மாதிரி இதில் நடவடிக்கை எடுக்க சொல்லி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக இதை கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து திருமாவளவன்லாம் கடுமையாக அதை வந்து விமர்சிச்சிருக்காரு. இதை வந்து நாங்கள் ஒரு வழக்காகவே போட போகிறோம். வழக்காக எப்படி நீங்கள் பாதிக்கப்பட்டவருக்கு இல்லாமல் அறிவிப்பு கொடுக்காம செய்ய போகிறீங்கன்னு கூப்பிட்டு கேட்க போகிறோம். அதை வந்து கலந்துக்கிட்டு இப்போ வர ஒரு வார காலத்தில் அதை வந்து இஷ்யூ ஆக போகிறோம். இது போன்ற வழக்கில் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து இல்லை அவங்களுக்கு பரவல் கொடுக்கக்கூடாது, அது எந்த சுப நிகழ்வாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்வாக இருந்தாலும் அப்படி கிடையாது. சொல்ல வாய்ப்புகள் இருக்கு. போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். நாமளே வந்து இறுதி மூச்சு வரை அவருக்கு ரெமிஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். ஆனால் ஒரு துக்க காரியம் நல்ல காரியத்துக்கு போகிறது தப்பு கிடையாது. இது போல் ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு சாதி ரீதியான ஒரு இதை மனப்பான்மையை தூண்டக்கூடிய விஷயம் பாருங்க, அதை அனுமதிக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா நீ குற்றவாளி தான், தண்டிக்கப்பட்டவன். நீ போகும்போதே காவல்துறையோடு தான் போகிறீங்க. அப்படி போகும்போது நிபந்தனை போட்டு போகணும். இது அரசியலாக்குவதோ அந்த சாதியின் பேரில் வன்முறையை தூண்டதோ கூடாது. இது அமைதியாக உன்னுடைய சொந்த உடைய வந்து இட்ஸ் ரைட் ஆஃப் ப்ரைவசி, உன்னுடைய குடும்ப விஷயம். அங்கே போய் கலந்துக்கிட்டு குடும்பத்தோடு வரலாம், தப்பு கிடையாது. அதை நாம் தடுக்க மாட்டோம். அதுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்குறது இல்லை, தப்பு இல்லையே. அப்படி கேட்டிருந்தீங்கன்னா நாங்கள் சொல்லியிருப்போம். இப்போ வந்து அந்த வழக்கு நேற்று வந்தாச்சு, இன்னைக்கு வந்துருக்குது. இன்னைக்கு யார் அமுதரசன் சொல்லிட்டு இதே கோகுல்ராஜ் கொலை வழக்கில் வந்து ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான், அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்ட். அவனை கைது பண்ணி அந்த வழக்கு நாமக்கல் கோர்ட்டில் இன்னைக்கு போட்டிருக்குது. அதில் நான் தான் சிறப்பு வழக்கறிஞர். இப்போ எப்படி சாட்சியில் வருவாங்க? இப்போ இருக்கிற சாட்சியாக வருவானா? இப்போ நமக்கு ஏற்கனவே சாட்சி பெற பிறந்து போய் தான் கடுமையான போராட்டம் நடத்தி நாமக்கல்லேருந்து மதுரைக்கு மாற்றி 3 ஆண்டு கால போராட்டம் நடந்தது. வந்து ஒரு பெரிய குழுவாக இருந்து நாங்கள் பண்ணோம். எத்தனையோ பொருள் இழப்பு, உடலுக்கான பாதிப்பில் இருந்து கூட நம்ம செஞ்ச காரணம் ஒரு சமூக நீதிக்கான போராட்டம் இது. இப்போ 2வது ஒரு தண்டிக்க போகும்போது அவனுக்கு தைரியமாக காலை தூக்கிட்டு வரான் அவன். ஏன்னா இவ்வளவு கொலை பண்ணவனே தப்பிச்சு போயிட்டான். அவனுக்கு உடந்தையாக இருந்தவன். இவன் செயற்திட்டத்திலையும் அவன் தப்பிச்சு போகிறதுக்கு உடந்தையாக இருந்தவன். இவனுக்கு பெரிய தைரியம் வருமா இல்லையா? வந்து சாட்சி எப்படி சொல்ல வருவான் அப்போ? ஆகவே இது வெறும் ஒரு கோகுல்ராஜ் மேட்டர் அல்ல, ஒரு யுவராஜ் மேட்டர் இல்லை, ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதே ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் அது. இதை சட்டமும் சந்திக்கணும். அரசியல்வாதிகளில் வந்து ஜனநாயகத்துக்கு நம்பிக்கை கொண்டிருக்கிறவங்கலாம் ஒன்று சேர்ந்து ஏற்க வேண்டிய ஒன்று. அதான் என்னுடைய வேலை. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. எப்படி என் கணவர் வந்து நீங்கள் கொலையாளி அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு அவங்க மனைவி ரொம்ப அவருடைய அறியாமை காமிக்குது. அந்த சாதிய வன்மம் சட்டத்தை கூட சரியாக புரிஞ்சு. இதே அந்த அம்மா தான் வந்து நீதிபதியில் குறை கூறினவங்க. அப்பளுக்கற்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய ரமேஷையும் ஆனந்த் கணேஷ் போன்றக்கூடிய நேர்மையான நீதிபதிகள் அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணை வந்து ஹைகோர்ட்டில் வந்து சம்மன் பண்ணி கூப்பிட்ட போது கூட எவ்வளவு மரியாதையாக உட்கார வச்சு உனக்கு எல்லாம் கிடைச்சிதாமா, யாரை தொந்தரவு பண்ணாங்களான்னு சொல்லி ஜனநாயக எவ்வளவு அவங்களுக்கு வாய்ப்பு தருமோ அந்த வாய்ப்பு கொடுத்து அவங்களே குற்றம் சொன்னாங்களே அந்த அம்மா. அதனால் அவங்களுக்கு தெரியல. 2 கோர்ட்டு தீர்மானிச்சிட்டாவே 3வது போகிறதுக்கு அடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட் போகும்போது ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் பார்க்க மாட்டாங்க. ஒரு பர்வர்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான், மிக மோசமான தீர்ப்பாக இருந்தால் மட்டும்தான் ஃபேக்ட்ஸ்குள்ளே போவாங்க. மற்றபடி ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸை வந்து 2 கோர்ட்டில் தான் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு ட்ரையல் கோர்ட்டு, அப்புறம் அப்பலட் கோர்ட்டு. 3வதாக இப்போ எஸ்எல்பியில் போகும்போது அங்கே வந்து லீகல் ஆஸ்பெக்ட் தான் பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட இடத்துல போய் அது குற்றவாளியே இல்லைன்னு சொன்னால் என்ன இருக்காது. அந்த அம்மாவுடைய அறியாமல் அந்த சாதிய சக்திகளுடைய அவன் கூட நிற்கிறனுடைய அந்த திமிரு தான் வன்மத்தில் தான் அதை கூட தெரியாமல் பேசுகிறாங்க. இதுவே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஒரு நாள் நாங்கள் வெளியில் வந்ததே நாடக காதல் கும்பலுக்கு பொறுக்கலை, மேடை போட்டு பேசுகிறாங்க அப்படின்னு திருமாவளவன் சார் அவரை தான் அங்கே நேரடியாக குறிப்பிடுறாங்க தெரியுது. இப்போ அந்த நாடக காதல் அப்படின்ட்டு அவங்க திரும்ப இழுத்துட்டு வரது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நினைக்கிறேன்? நியாயம்லாம் கிடையாது. சட்டப்படி அது முதல்ல சட்டப்படி குற்றம். அது நாடக காதல் என்ற வார்த்தையே சுப்ரீம் கோர்ட்டில் பல தீர்ப்பில் கொடுத்துருக்காங்க. அது வந்து லதா சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி 2006 கொடுத்தது. 2011 அசோக் குமார் தோடியா வெர்சஸ் ஸ்டேட் பெங்கால் கொடுத்தது. 2018 சக்தி வாகினி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு. இங்கே தமிழ்நாட்டில் ராமசுப்ரமணியம் ஜட்ஜு வந்து தீபக் அலியாஸ் அந்த கேஸ் கொடுத்த தீர்ப்பு. பல வழக்குகளில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. வயது வந்த ஒரு ஆணும் வயது வந்த பெண்ணும் விரும்பியபடி அவர்கள் காதல் செய்வதும்
திருமணம் செய்வதில் அவருடைய அடிப்படை உரிமை அது, தடுக்க முடியாது. அப்போ அது மட்டும் இல்லை, இது ரைட் ஆஃப் ப்ரைவசிங்கிறாங்க. பெற்றோருக்கு விருப்பம் இல்லை, நீ ஒதுங்கிக்க. ஆனால் என்ன சொன்னால், அவன் பெற்றோராக இருக்கக்கூடியவங்க சாதியுடைய கட்ட பஞ்சாயத்தை வச்சு கொலை பண்ணுற ஒரு பக்கம் இருக்க, காவல்துறையை துணை போகுது, அதான் கஷ்டம். இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால் நான் வழக்கெடுத்தேன். இங்கே ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வந்து, இப்போ நம்முடைய திராவிட விடுதலை கழகத்தை சார்ந்திருக்கிற பையன் வந்து பவானிக்கார பையன், வந்து பாடிக்கார பையன், செல்வன் பேர், இளமதின்னு சொல்லிட்டு குருப்பநாயகம் படத்தில் இங்கே. அந்த பொண்ணு வன்னியர் பொண்ணு, 2 பேரும் காதலிக்கிறாங்க, ஒரே இதில் வேலை செய்கிறப்பாங்க பழக்கம். இவங்க 2 பேரும் போய் குளத்தூரில் நான் தொடர் மணி இருக்கக்கூடிய ஊரில் போய் ஈஸ்வரன் சொல்லிட்டு அவங்க கட்சியுடைய முக்கியமானவர், அவங்க இன்னும் சுயமரியாதை திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த செய்தி தெரிஞ்ச உடனே வன்னியர்கள் கவுண்டர்கள் கொண்ட அமைப்பை நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், அந்த சாதி சங்கத்தை வச்சிருக்கக்கூடியவங்க இங்கிருந்து போய் அடித்து அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அடித்து அந்த பிள்ளைய அப்போ தான் இந்த ஒரு பத்ராலயம் என்னமோ ஒரு படம் வந்துச்சு. அப்போ அந்த படத்தை வச்சுட்டு எல்லாம் போட்டு காமிச்சு அந்த பிள்ளைய அடிச்சுக்க துன்புறுத்துறாங்க. பார்வதியே என்னமோ ஒரு படம் அதை போட்டு காமிக்கிறாங்க. அது பெருமையாக சொல்கிற படம். அந்த பொண்ணுக்கு போட்டு காமிச்சு கடைசியில் அவங்க அப்பா ஒரு சாதாரண ஆள் தான். ஆனால் அந்த சாதிய சக்திக்கு ஒன்று சேர்ந்து அவன் சொத்தையெல்லாம் நான் அந்த வழக்கு எடுத்து வன்கொடுமை வழக்காக்கி நான் வந்து ஆர்கியூ பண்ணி அவனுக்கு பெயில் கொடுக்காமல் பண்ணேன். அந்த பொண்ணே எனக்கு ஃபோன் பண்ணி என்னை விட்டா என்னை வந்து ஆணவ கொலை பண்ணிடுவாங்கன்னு சொன்னாப்புல. அப்படியே போய் நான் எஸ்பிகிட்ட போய் சொன்னேன். ஈரோட்டில் சக்திகுமார் எடுத்திருந்தார். உடனே ஒரு டிஎஸ்பி போட்டு அமுச்சு விட்டார். 6 மாத காலம் சந்திக்க முடியாமல் 2 பேர் இருந்தாங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ எழுதியே கொடுத்தது. அப்போ நான் திருமணம் பண்ணது காதல் திருமணம், திட்டமிட்டே பண்ணுறாங்க, என்னை கொண்டுடுவாங்க. இவரை விட்டு வச்சிருக்காருன்னு வந்து இந்த மாதிரி இவர் பாப்பா மகன் மாதிரி தொடரெல்லாம் இருக்குன்னு விட்டாங்க. எனக்கு பாதுகாப்பு கிடையாதுனாங்க. அடுத்த நிமிஷம் எங்கிட்ட ஒப்படைச்சாங்க. உடனே இன்றைக்கி 2 பேரும் வந்து திராவிட விடுதலை கழகத்துடைய தலைமையில் திருமணத்தை மீண்டும் வரவேற்பு பண்ணி குழந்தையோடு வாழ்கிறாங்க. முந்தானத்து ஒரு பண்ணேன், இங்கே ஈரோட்டில் பண்ணேன். இதே மாதிரி தான். அது வந்து தலித்தில் பிற்பட்ட சாதி தான். அந்த பையன் திருமணம் பண்ண பையனை பிடிச்சி அடித்து அந்த பிள்ளைய அடித்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸ்டேஷனில் போய் கொடுத்தா எடுக்க மாட்டேங்கிறான் கேஸு. அப்புறம் கடைசியாக எங்கே சொல்லி எங்கிட்ட வராங்க. 3 நாட்கள் போராட்டம். அதுலேயும் திராவிட விடுதலை கழகத்தை சார்ந்திருக்கிற ரத்னசாமி இருக்கிற ஈரோட்டில் தோழர், என்னுடைய ஜூனியர் ஒருத்தர் வெங்கடேஷ், 2 பேரும் போய் போராடி எல்லாம் இங்கே போனால் அங்கே போகிறாங்க, அங்கே போனால் இங்கே போகிறாங்கிறாங்க. இப்போ புதிய சட்டத்தில் சொல்லிட்டாங்கன்னா எங்கே வேணாலும் கேஸ் கொடுக்கலாம். நீங்கள் எஃப்ஐஆர் கேன் பி ரிஜிஸ்டர்ட் இன் எனி பிளேஸ் ஆஃப் இந்தியா. இங்கே நடந்த சம்பவத்துக்கு நீங்கள் காஷ்மீரில் கூட கொடுக்கலாம். சட்டம் அப்படி இருக்குது. அப்புறம் என்னென்னலாம் சார் இதில் வந்து ஆல்டர் பண்ணியிருக்காங்க? புதிய சட்டம் என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க? அது சும்மா பேருக்கு தான் இருக்குது, நடைமுறைக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அளவுக்கு நடைமுறைக்கெல்லாம் நீ இந்த வழக்கே போதுமே. நேற்று தான் கடைசியாக 3 நாட்கள் போடுறதுக்கு அப்புறம் மூடனூரில் போய் முள்ளுக்காட்டில் தூக்கி போட்டுருக்காங்க. பிள்ளைய பிடிச்சி கூப்பிட்டு வந்து நான் சேர்த்து விட்டேன். அதனால் தமிழ்நாடு முழுக்க நான் சொல்கிறேன், காவல்துறை சாதியமாகத்தான் இருக்கிறது என்பதற்கு உதாரணங்கள் 1 2 இல்லை, பல 100 தர முடியும் என்னால். இங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 கேஸ் வரையிட்டாலும் வரும். அது வந்து பல ரூபத்தில் வரும். நீங்கள் சாதினா கொடுமைனா ஒரு தலித் முனிசிபாலிட்டி போன் பண்ணி லேபர் கோர்ட்டில் ஜெயிச்சாச்சு. லேபர் கோர்ட்டில் ஜெயிச்சு உத்தரவு போட்டாச்சு. 2 வருஷமாக வேலை தர மாட்டேங்கிறான். காரணம் அந்த மாதிரி தலித்து தூய்மை பணி தொழிலாளர் பற்றி மேடையில் பேசுகிறாங்க இங்கே. அதனால் நான் இந்த விஷயத்தில் திமுக அதிமுகலாம் வேறுபாடு பார்க்க மாட்டேன். அங்கே நடத்துகிற போராட்டத்தில் நான் ஒத்துக்கிறேன். நீ நீட் எதிர்த்து போராட்டத்தில் இந்தி திணிப்பு போராட்டத்தில் நீ சமூகநீதி பேசுகிறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இத்தனை அசிங்கம் இருக்குது அவனுக்கு. இதை மாற்றாமல் நீ அங்கே மட்டும் பேசி என்ன பண்ண முடியும்? அதில் என்ன வன்மையான கண்டனத்தில் நான் நிச்சயம் தெரிவிப்பேன். சாதி முறைப்பு திருமணம்னு வச்சுங்க, இதில் வந்து எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இருக்குது, அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ட்டு போய் பாதுகாப்பு கேட்டாலே ஏதாவது ஒரு 100 பேரில் ஏதாச்சும் 1 பேருக்கு 2 பேருக்கு கொடுத்தாலே ஆச்சரியம். அதுதான் இன்னைக்கு இருக்குது. என்ன காரணம் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து அதில் என்னன்னா அதான் சொல்கிறேன், ஏற்கனவே வழிகாட்டல் சுப்ரீம் கோர்ட்டுடைய வழிகாட்டல் இருக்குது. அது மட்டும் இல்லை, வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலேயே வந்து என்ன சொல்கிறான்னா நோடல் ஆஃபீஸர்ஸ் போட சொல்கிறான். அதாவது அட்ராசிட்டி ப்ரோன் ஜோன் சொல்கிறான். இது போகிற வன்முறையில் வெடிக்கக்கூடிய இடத்துல நீ பகுதியை வந்து குறித்து வை, பாதுகாப்பு கொடு. ஆயுதம் கொடுக்கலான்னு இருக்குதுங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆயுதம் கொடுக்கறதுக்கு சட்டம் வழி இருக்குது. ஆனால் இங்கே போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தானே இப்போ நான் சொன்ன பள்ளிக்கரணை மேட்டரில் வந்து அந்த தம்பி இறந்து போனதும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் போகிறோம், உள்ளே போகிறோம். அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு தரான்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் சொல்லி செய்ய முடியல. இவ்வளோ பெரிய நான் வக்கீலாக வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இறந்ததை இன்றைக்கி வரைக்கும் ஜீரணிக்க முடியல என்னால் வந்து. ஏன்னா அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணுறான். எஸ்ஐ கூட்டு பேசுகிறாப்புல, நீ அவங்க அப்பா அம்மாவை சொல்லாத அப்படின்னு சொல்லி மிரட்டுறாப்புல. ஏசி விசாரணையே பண்ணல. இப்படிலாம் குடும்பம் நடக்குது போகிறாமே. அதனால் கடுமையான சட்ட போராட்டத்துக்கு இளம் வழக்கறிஞர்கள் தயாராகணும். சாதியை ஒழிக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இருக்கக்கூடியவங்க இதுக்கு முன் வரணும். ஆனால் அரசாங்கம் சட்டம் இருக்குது, நல்லா இருக்குது, சட்டம் நல்லா தான் இருக்குது, தீர்ப்புகளாக இருக்குது. நடைமுறைப்படுத்துவது தான் கோளாறு. யார் நடைமுறைப்படுத்தணும்? காவல்துறை நடைமுறைப்படுத்தணும்.
அப்படி காவல்துறையை அரசு நடைமுறைப்படுத்தினால் அதை செய்ய வைக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு? சமூக இயக்கங்களுக்கு தான் உண்டு. அந்த பொறுப்பை வந்து இளம் வழக்கறிஞர்கள், இடதுசாரி இயக்கங்கள் எடுத்தால் மட்டும்தான் சாத்தியது. ஒரு பக்கம் சாதியை ஒழிக்கணும்னு போராடிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் சாதியவாதிகள் வந்து பிசிஆரை ஒழிக்கணும் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு 5% கூட அதில் வந்து ஒரு தீர்வு கிடைக்கிறது இல்லை அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஒரு குமுறல். இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த மாதிரி கேஸ் கொடுத்தா வாபஸ் வாங்க வைக்கிறாங்க, மிரட்டி உருட்டி அப்படின்ட்டு அது ஒரு பக்கம். இதெல்லாம் இருக்கும்போது இன்னைக்கு இது மாதிரி குரல்லாம் அங்கங்கே எழுத சின்ன சின்ன தலைவர்கள் இருந்து. அது காரணம் மையத்தை ஒன்றியத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆட்சி அந்த மாதிரி இருக்குது. என்னைக்கு நீங்கள் பிறப்பால் ஏற்ற தாழ்வு நியாயப்படுத்துகிறியோ, சனாதனத்தை நீ நியாயப்படுத்துகிறியோ, இந்து ராஷ்டிரங்கிற வார்த்தையை சொல்கிறியோ, அப்புறம் எங்கே ஜனநாயகம்? அரசியல் சாசனம் என்பது சமய சார்பற்ற தன்மை ஒன்று. எந்த மதத்தையும் நீ கொண்டிருக்கலாம், அது உடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் சாதியின் பேரில், மதத்தின் பேரில், மொழியின் பேரில், பிறப்பின் பேரில் வேறுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம். அந்த வேறுபாட்டை உறுதிப்படுத்துவதாக இருக்கும்போது அவனுக்கு பெரிய பலம் கிடைக்குது. அது பிஜேபி இது போன்ற அமைப்புகள், ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள்லாம் இது காரணம்னு சொல்கிறோம். அது மாதிரி சார் இப்போ நிறைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்ற இயக்கங்கள் பலரும் வந்து இப்போ ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டங்கள் இயற்றணும்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன? அதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? தனிச்சட்டம்னா இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 அந்த சட்டம் வந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு பெரிய போராட்டத்தில் 2015ஆம் ஆண்டு அது திருத்தப்பட்டு 2014 அமலுக்கு வருது. கொஞ்சம் இன்னும் வலுப்படுத்தப்படுது. அந்த சட்டத்தை வலுவாக்கி அதில் இருக்கிற தண்டனைகள், வழிமுறைகள்லாம் சாட்சி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஆனாலும் கூட வன்கொடுமைன்னு சொல்ல அட்ராசிட்டி ஹஸ் நாட் பீன் டிஃபைன்ட். அது விளக்கம் இருக்குல்லங்க. வன்கொடுமைனா எப்படிங்கிற விளக்கம் கொடுக்கல. ஏன்னா வடிவுகள் பல வகைகள் இருக்குது போகிறாமே. ஒரு தீண்டாமை கொடுமையுடைய வடிவுகள் வந்து பல வகைகள் இருக்குது போகிறான். 39 வகைன்னு சொன்னாங்க. இப்போ அதுலேருந்து மாறுபட்டு நிறைய கொண்டாந்துருக்காங்க. ஸோ தீண்டாமையினுடைய இன்னொரு வடிவம் தான் இந்த வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்கிற போது அதை தடுக்கிறது. ஏன்னா அகமண முறை என்பது தான் சாதியத்துடைய அடிப்படையே. அதுதான் அம்பேத்கர் வந்து அன்னிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்டில் சொல்கிறாரு. சாதி ஒழிப்பிற்கான 3 முக்கிய கூறுகளில் முதல் வழி வந்து அகமண முறை ஒழிப்பு, சொந்த சாதிக்குள்ளே திருமணம் செய்து கொள்வது. ஆமாம். அப்போ நீ இவ்வளோ பெரிய விஞ்ஞானம் வளர்ந்தாச்சு. இன்றைக்கி 21ஆம் நூற்றாண்டில் விண்வெளியில் போய் நம்ம சூரியனை தொட்டுட்டோம். விண்வெளியில் சுனிதா வில்லியம்ஸ் உட்காந்துட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே சூரியனே பார்க்குறதுக்கு போயாச்சு, வந்து அந்தளவு வந்தாச்சு. ஆனாலும் கூட இங்கே உட்காந்து ஜாதகத்தை பார்த்து நம்ம இருக்கிறோம். விண்வெளியில் பார்க்கக்கூடிய இஸ்ரோவை கொண்டு போய் திருப்பதியில் வச்சுட்டு இருக்கிறோம். அப்போ சொந்த சாதிக்குள் திருமணம் செய்வது என்பதே இந்த இந்து சமூகத்தினுடைய கட்டமைப்புடைய ஒரு அங்கம். இந்து சமூகம் என்பதே சாதியத்தினுடைய அடிப்படை தான். சாதி ஒழிச்சா இந்து மதமே கிடையாது. அப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, இந்த அகமண முறை ஒழிப்பு என்பது தான், காதல் திருமணம் என்பது தான் முதல் கட்டம் சாதி ஒழிப்பிற்கான கூறு. ஆனால் இந்தியாவில் மட்டும் என்னென்னா அது புது புது வடிவத்தை எடுக்குது. என்னதான் விஞ்ஞானம் வந்தால் கூட விஞ்ஞானத்தை பயன்படுத்தியே சாதி வளர்க்கப்படுகிறது. இந்த உண்மையை பறிச்சு இதைத்தான் அம்பேத்கர் 1936 தெளிவாக சொன்னார். இந்த ஒரு புத்தகத்தில் வந்து சொன்னார், இதே ஏற்றத்தாழ்வை பிறப்பால் பார்ப்பது, தொழிலில் நினைப்பது, இன்றைக்கி இருக்கிற புரதஸ்தானங்கள், ஜாதகங்கள், சம்பிரதாயங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து அகமண முறை ஒழிப்பு தான். அப்போ அகமண ஒழிப்புக்காக சட்டம் வந்தாச்சு, பாதுகாப்பு கொடுக்குறோம், எல்லாம் வந்தாச்சு. ஆனாலும் நடைமுறைப்படுத்தி ஏன் வர மாட்டேங்குதுன்னு கேட்டால், இன்றைக்கி வந்து அவனுக்கு அது கட்டிப்படுத்தப்படுகிறது. அமெரிக்காவில் நாசாவில் ஒர்க் பண்ணுறான் விஞ்ஞானி. ஆனால் அவன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இந்து பத்திரிகையில் போடுறான், இந்து நாடாருக்கு இந்து நாடார் குழந்தை பெண்மண் கேட்குறான். வேலை பார்க்குறது நாசாவில். வந்து விஞ்ஞானிகத்துடைய முகத்தில் நிற்கிறான். அப்போ சாதி பாருங்க புது வடிவத்தை எடுத்து கொண்டே இருக்கு போகிறாங்க. இதைத்தான் புரிஞ்சுக்கணும். இந்த நவீனப்படுத்தப்பட்டிருக்கிற அமைப்பிலும் கூட கெட்டிப்படுத்தப்பட்டிருக்கிற சாதிய அழுக்கை அகற்றுவது என்பது சட்டம் மட்டுமல்ல, அதற்கு அடிப்படை இருக்கான வந்து இதை உடைக்கணும். இந்த அதுக்கு வந்து சாதி மறுப்பு திருமணம் தான் அடிப்படை. அப்போ சாதி மறுப்பு திருமணத்தை செஞ்சு எத்தனை பேர் இருக்க முடியும்? நான் இருக்கிறேன்னா, நான் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கிறவன், நான் ஒரு கிறிஸ்துவ பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு வழக்கறிஞராக கம்யூனிஸ்டாக இருக்கிற காரணத்தினால சமூகத்தில் நான் வந்துட்டேன். ஆனால் இதே எல்லாத்தாலும் முடியுமா? அவன் பொருளாதார ரீதியாக அல்லது வாழ்வியல் ரீதியாக அவனுக்கு எதாவது பாதிப்பு இருக்குதுங்க, அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொன்னால் அரசு என்ன செய்யணும்னா, இந்த அகமண முறை மறுப்பு திருமணம் இருக்கிறது, சாதி மறுப்பு திருமணம், அவங்களுக்கு வேலைவாய்ப்பில் கொடுக்கறது, கல்வி, வேலைவாய்ப்பு, இவைகளெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஒதுக்கீடு கொடுக்கணும். போகிறாமே முன்னேறிய வகுப்புக்கே 10% கொடுக்குறாங்க. அங்கே இந்த சாதியத்தை ஒழித்து சமநீதியை தரக்கூடிய இந்த சாதி மறுப்பு திருமணத்துக்கு அரசுடைய ஒத்துழைப்புங்கிறது சரியாக இல்லை இன்றைக்கி. ஆகவே என்ன சொல்கிறோம், அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு, கல்வி, வேலைவாய்ப்பு இதுகளில் வந்து ஒதுக்கீடு கொடுக்கணும், பாதுகாப்பு தரணும் அப்படின்னு கேட்குறோம். அதான் தனிச்சட்டத்தோட தனிச்சட்டம் வந்ததுன்னு சொன்னால்
சிறப்பாக இருக்குது. ஏன்னா அப்போ வந்து 2742 லா கமிஷன்லேயும் வந்தாச்சு. 2012 தனியாக ஒரு மசோதா வந்து இது பண்ணியாச்சு. தமிழ்நாட்டில் வந்து வரதராஜன் சொல்லக்கூடிய சிபிஎம் தோழர் வந்து தனிநபர் மசோதா கொடுத்துருக்காரு. ராஜஸ்தானில் வந்து இருக்குது. அப்போ மைய அரசாங்கம் பண்ணதே இல்லையோ, சமூக நீதி பேசக்கூடிய திமுக வந்து ஏற்கனவே அதை தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறாங்க. சங்கர் கௌஷல் இதுக்காக போராடுறாங்க தமிழ்நாடு போகிறான். ஆனால் நம்ம திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாகி கூட இதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டாடாமல் இருக்கிறதே தப்புன்னு நினைக்கிறேன். கொண்டு வரணும்னு கேட்குறேன். அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த வந்து சாதி மறுப்பு திருமணங்கள், ஆணவ கொள்ளைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஒரு வழிகோல் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி விஞ்ஞானம் வளர வளர இந்த சாதிகளும் ஒரு பரிமாண வளர்ச்சி அடையுது அப்படின்ட்டு. நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்றைக்கி வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆதிதாவிடர் மேட்ரிமனி, நாடார் மேட்ரிமனி, கவுண்டர் மேட்ரிமனி அப்படின்ட்டு அன்னைக்கு வந்து இந்த சாதிக்குள்ளே மட்டும்தான் பொண்ணு எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது இருந்துச்சு. இன்றைக்கி அதுவே இளைஞர்கள்ட்ட அந்த ஆப்புக்குள்ளே போனாலே உங்களுடைய சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் இந்த சாதியாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். இது மாதிரி ஒரு அடுத்த பரிமாணத்துக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இதை எப்போ நம்ம ஒழிக்கிறது? இது எப்போ நம்ம? ரொம்ப சரியான கேள்வி, ரொம்ப அருமையான கேள்வி. ப்ராக்டிக்கலாக இதுதான் பிரச்சனை. அதுக்கு காரணம் வந்து ஆட்சி அதிகாரி என்ன செய்யணும், அதான் சொன்ன சாதி அமைப்புகளையே தடை செய்யணும். முதல்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களை உரிமைகளை பெறுவதற்காக அமைப்பாக திரள்றாங்க, அது தப்பு இல்லை. ஆனால் இடைசாதி முற்போக்கான வகுப்பு கூடியவர்கள் சாதி அமைப்பை வைப்பதை வந்து தடை செய்யணும் முதல்ல. அப்படி தடை செஞ்சு அவங்க தனிப்பட்ட முறையில் மாமா மச்சான் தெரிஞ்சவன் போக்குறது பண்ணிட்டு போட்டோம். ஆனால் இதை ஒரு அமைப்பாக்கி அதை விளம்பரப்படுத்துகிறாங்க பாருங்கள், அது அவர் கொடுக்குற பாதுகாப்பாகி போச்சு. சாதியினுடைய அடிக்கட்டுமானம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாதுகாப்பு தான். தங்க சாதிக்கானடா அப்படின்னு தான் போகிறாங்க. தங்க சாதிக்கானுக்கு உள்ளே போனால் தான் தெரியும், அதுலேயும் ஏழை பணக்கான வருவான், அதுக்குள்ளேயும் பல பிரிவுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் அரசு தான் இதுக்கான, ஏன்னா 51A அரசியல் சாசன பிரிவு என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் எ டியூட்டி ஆன் த பார்ட் ஆஃப் த ஸ்டேட் டு ப்ரொமோட் அ சயின்டிஃபிக் டெம்பர் அமங் த பீப்புளுங்கிறான். விஞ்ஞான ரீதியான அறிவை வந்து வளர்த்த வேண்டிய பொறுப்புனை கொண்டு நீ விஞ்ஞானத்தை வளர்த்த வேண்டிய அரசாங்கம் ஒரு பக்கத்தில் அஞ்ஞானத்துக்கு துணை போகக்கூடிய இந்த அமைப்பெல்லாம் வளர்த்திட்டு இருந்தால் அப்படி தான் இருக்குது போகிறாங்க. நீங்கள் இந்த ஒரு வாழ்க்கை பயணத்தில் இது மாதிரி சாதி ஒழிப்பாக இருக்கட்டும், மற்றபடி இது மாதிரி சாதி மறுப்பு திருமணங்கள் போன்றதில் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நிறைய முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. உங்களை இந்த லாஸ்ட் கேஸில் கூட ஜட்ஜு வந்து வெகுவாக பாராட்டியிருந்தாங்க. நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி போயிட்டு இருக்கிற இடத்துலலாம் வந்து இன்றைக்கும் வந்து இளைஞர்கள் மத்தியில் சாதி வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்குது, அதை வந்து இன்னும் வீரியமாக கடைப்பிடிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு என்ன ஒரு பெரும்பான்மையான காரணமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அது வந்து ஒரு 2000 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட ஒன்று. இங்கே வந்து சாதியை மட்டும் பார்க்கக்கூடாது. சாதியத்துக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வர்க்கமும் வர்ணமும் இணைந்திருக்கிற ஒன்றாக இருக்குது. மேல் சாதியில் இருக்கிற பொறாமே உழைக்காத கூட்டம். அப்படியே வரத்தான் பின்னால் சத்திரியர்கள், வைஷ்ணவர்கள், கீழே காலில் சூத்திரர்கள்னு சொல்லிட்டு இந்த வர்ணாசிரமமாக பிரித்து 4 வர்ணமாக பிரித்து உழைக்கிற சூத்திரர்களையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இதுக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய அவர்களாக்கி இருக்காங்க தலித்துக்களை. இதுதான் அந்த வந்து சனாதனத்தினுடைய சூழ்ச்சி தான். நம்ம உழைக்கிற மக்களை ஒன்றுபடுத்தினா இதுவே பலம். ஆனால் தான் வந்து அம்பேத்கர் 56 வந்து பேக்வேர்ட் கமிஷன் கேட்டதே அதுதான், ஹிந்து கோட் கொட்டதே அதுதான். அவனுக்கு இந்த மக்களும் நம்மளோட சேர வேண்டியவன், அவனும் ஒடுக்கப்படுறான், அவனுக்கு நில உரிமை கிடையாது, கல்வி உரிமை கிடையாது. அப்போ அவனையும் இவனையும் சேர்த்தணும். அந்த ஒன்றுபட்ட இதத்துக்கு வராமல் தடுக்கிற சதி தான் நீ மற்றவன் பண்ணிருக்கலாம். நீங்கள் சொன்ன நாடக காதல் பேரில் இணைக்கிறதெல்லாம். ஆகவே வந்து அந்த 2000 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த பெரிய ஒரு வரலாற்று ரீதியான ஒரு கொடுமையை, அநீதியை நீங்கள் மெல்ல மெல்ல வந்து சட்டத்திலையும் பயிற்சி பண்ண தான் படிக்க முடியும். அம்பேத்கர் சொல்கிறாரு, நம்மை சுற்றிலும் இருக்கிற வேலிகளை உடைக்கலாம், சுவர்களை உடைக்கலாம், ஆனால் கட்டப்பட்டிருக்கிற கற்பிதம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாதி என்கிற மனோநிலை, அது ஒரு நோய் நிலைங்கிறாரு. அந்த நோய் நிலையை கட்டவிழ்க்கணும்னா உங்களுக்கு கல்டிவேஷன் ஆஃப் மைண்டு வேணும், அதுதான் முக்கியம். அதை கொண்டு வர்றதுன்னு பரப்புவதில் தான் வெற்றி அடைய முடியும். ஓகே, இப்போ சாதிங்கிறது நிறைய இடத்துல ஒரு எரிதல் மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ நீங்கள் இது மாதிரி இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் மற்றபடி நீங்கள் போயிட்டு உங்களுடைய பணிங்கிறது அளப்பரியதாக இருக்குது. சாதிவாதிகள்ட்ட இருந்து உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் நெருக்கடிகள், மிரட்டல்கள் அப்படி இருக்குது? அதில் நிறைய பண்ணுவாங்க. நாங்கள் அதை வந்து என்னென்னா இதெல்லாம் தெரிஞ்சால் நான் வர்றோம். நான் ஒரு கம்யூனிஸ்ட் வழக்கறிஞராக, எங்கள் அப்பாவே கம்யூனிஸ்ட்டு, குடும்பமே கம்யூனிஸ்ட். நாங்கள்லாம் இந்த பகுதியெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் வந்து வலுவாக இருக்கக்கூடிய பகுதி. ஆகவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்குது. இந்த கோகுல்ராஜ் வழக்கு நடந்ததுக்கு அப்புறமேல் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இளைஞர்கள் பல பேர் நமக்கு இருக்கிறாங்க. அதனால் மக்கள் தான் நமக்கு பாதுகாப்பு. எப்பயுமே மக்கள் நம்பி போகும்போது நமக்கு என்ன இருக்குது வந்து அதை பற்றி எதை பற்றி நமக்கு கவலை, ஆனால் உஷாராக இருக்கணும் எப்பயுமே. அதுக்கான முறையில் நாம் இருப்போம். தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கு போனாலும் அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு தலித் சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் எப்பயுமே இருப்பாங்க, எனக்கு கூட இருப்பாங்க. அதுவும் நம்ம நேர்மைக்காக போராடுறோம், சமத்துவத்துக்காக போராடுறோம். அதெல்லாம் தெரிஞ்சால் நான் போகிறோம். நம்ம மேலே கை வச்சா அந்த விளைவுகள் வேறு மாதிரி இருக்குன்னு அவனுக்கு தெரியும். பவானில் பல நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து என்னுடைய அலுவலகத்தை வந்து
ரவுடி கும்பல் அடிக்கிறான், சாராய கூட்டம் அடிக்கிறான். எனக்கே தெரியாது 20 இடத்துல பசங்க போய் குத்தி போட்டாங்கன்னா, எனக்கே தெரியாது. என்ன A4 போட்டாங்க, நான் தான் போய் குத்துனேன்ட்டு. அப்பேற்பட்ட வழக்கையும் நான் செஞ்சு வந்தவன் நான். இன்றைக்கி என் மேலே வழக்கு இருக்குது, வந்து இன்றைக்கி 6 வழக்கு இருக்குது என் மேலே இருக்குது. அதனால் இது தொடர் போராட்டம் தானே. எத்தனையோ பெரிய 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 இப்போ காந்தி சுடப்பட்டார், அப்பேற்பட்ட அது வந்து அகிம்சையை போதிச்சவனே சுடப்பட்டார். இப்போ தான் மதவெறிக்கு இலக்கான காந்திங்கிறது தான் முதல் வன்முறை. 2வது வந்து இந்திரா காந்தி கொல்லப்பட்டார். பார்க்குறோம் உலகத்தில் எந்த முறையில் பாருங்கள், யாரெல்லாம் போராடினாலும் அவன் கொல்லப்பட்டிருக்கிறான். அப்பேற்பட்ட மிகப்பெரிய தியாகிகளுக்கு முன்னாடி நாம ஒரு சின்ன கொசுறு தானே. எந்த வழக்கில் ரொம்ப நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு எதிர்ப்புகளை சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது? இந்த மாதிரி கலப்பு திருமணம் நான் இஸ்லாமிய மக்களுக்காக நடத்தினேன். அந்த பாம்பிளாஸ் கேஸ் இருக்குல்லங்க, வீரப்பன் தேடுதல் வேட்டையில் மலைவாழ் மக்களுக்காக நடத்தினோம். அது ஒரு பெரிய ஒரு உணர்வுபூர்வமாக நடத்தின போராட்டம். தமிழ்நாட்டுக்குள்ளார வந்து வீரப்பன் தேடுதல் வேட்டையில் போடப்பட்ட அத்தனை வழக்கில் நான் ஜெயித்தேன். மோதல் வழக்கு, அந்த வந்து பக்தவச்சலம், இங்கே பள்ளியப்பன், பல பேர் கடத்திட்டு போன வழக்கு, ராஜ்குமார் கடத்திட்டு போன வழக்கு, இந்த மாதிரி பல வழக்கு இருந்துச்சு. அரையபாளையத்தில் ஷூட் பண்ணலாம் அந்த வழக்கு அது இருந்துச்சு. ஆனால் இஸ்லாமிய மக்களுக்காக போய் நடத்த போனேன். அதில் வந்து குண்டு வெடித்தது உண்மை, 58 பேர் இறந்தது உண்மை, 252 பேர் காயமாச்சு, எல்லாம் உண்மை தான். 14/2/98 நடந்தது. அந்த ஒரு அப்பாவி மக்கள் பல பேர் சிக்குண்டாங்க. ஏற்கனவே மேட்டுப்பாளையம் ரோட்டில் 78 பேர் சம்பந்தமே படாதவங்க அப்பாவிகள் பல பேரை உள்ளே வச்சானுங்க. 98 உள்ளே போய் வர முடியாமல் அப்படியே அவனுடைய அங்கே உள்ளேருந்து எனக்கு வந்து லெட்டர் எழுதுறாங்க. என்னுடைய மனைவி இப்போ வந்து 6 மாத கர்ப்பமாக இருக்காங்க, நான் பெயிலில் வர முடியல, எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, நீங்கள் வரலன்னா என் மனைவி இன்றைக்கி இருக்கிற நிலையிலேருந்து வேறுபான நிலைக்கு போகணும்னு சொன்னாப்புல. இந்த மாதிரிலாம் அப்போ தான் நம்ம அப்படியே ஒரு நிமிஷம் இதாகிட்டேன். ஏன்னா இவ்வளோ படித்து நம்ம செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கெடுத்து போனேன். நடத்த போகும்போது தான் அந்த மக்களோட மக்களாக பழகும்போது தான் தெரிஞ்சு சில பேர் பண்ண தப்புக்காக தப்பே பண்ணாத இளைஞர்கள் பல பேர் தான். தொடர்ந்து ஒரு 4 ஆண்டு காலம் போராடுங்க. 2000 ஆரம்பித்து 2006 வரைக்கும் 167 பேர் அதில் மதானி உட்பட அந்த வழக்கில் தான் ஈடுபட்டு நான் செஞ்சேன். அப்புறம் வீரப்பன் வழக்கில் செஞ்சேன். அப்புறம் தான் இந்த மாதிரி சமூக ரீதியாக நான் ஏற்கனவே தொழிலாளர்களுக்கு இங்கே பவானி ஏரியாவிலே தான் ஜமக்கால தொழிலாளிகள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த ட்ரைனேஜில் போய் விழுந்து போகிறவங்க, மலைவாழ் இதெல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த வழக்கை ஈடுபடும் போது தான் சவாலும் இருந்தது எனக்கு ஒரு சவால். ஆனால் இங்கேருந்து தினந்தோறும் கோயம்புத்தூர் போய் நடக்கணும், எல்லா வழக்கையும் விட்டுட்டு போகணும். இப்போ எப்படி கோகுல்ராஜ் கேஸில் 3 ஆண்டு காலம் நான் பவானியில் இருக்க வேண்டிய எல்லா வழக்கையும் விட்டு போட்டு நான் தினந்தோறும் காலையில் ஏறி மதுரை போய் முடிச்சுட்டு வருவேன் நான். இதெல்லாம் வந்து அர்ப்பணிப்போடு செஞ்ச வழக்கு. இதில் எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது. நமக்கு சமூக ரீதியாக நடத்துகிறோம், அவ்வளோதான். அந்த அர்ப்பணிப்பும் அதோடு சேர்ந்து கொடுத்துருக்கிற பல ஆதரவு தான் எனக்கு அந்த வெற்றியை பெற்று கொடுக்கும். வழக்காடுறது உங்களுடைய ஒரு தொழில் அப்படின்னு இருந்தாலும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு இறுக்கத்தையோ இல்லை மனசுக்கு ரொம்ப ஒரு சங்கடத்தை ஒரு இதை ஏற்படுத்தின வழக்கு அப்படின்னா என்ன சார்? இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு வந்து அது ஒரு உறுத்தலாக இருக்கும், ஒரு உணர்வுபூர்வமாக ரொம்ப ஒரு பின்வாங்கிடுவேன் அப்படின்னா. அதில் வந்து நம்ம செய்கிற வேலையை செய்ய எப்பயுமே எதிர்பார்ப்பு இருக்கவங்களுக்கு தான் ஏமாற்றம் இருக்குது. நாம் எதிர்பார்ப்பே கிடையாது, நம்ம செய்கிற கடமையை செஞ்சுக்கிறோம். நான் நடத்தின வழக்குகளில் வந்து உண்மையில் இப்போ எனக்கு பாதிப்பான வழக்கு என்னென்னா, ஓ பன்னீர்செல்வத்துடைய தம்பி ஓ ராஜான்னு இருக்கார், பெரியகுளத்தில் சேர்மனாக இருந்தவர். அந்த பகுதியில் வந்து நாகமுத்து பூசாரின்னு ஒருத்தர், தலித் அவர், கோயிலில் வந்து அந்த அங்கே காசிவஸ்தார் கோயிலில் வந்து சின்ன வயசுலேருந்தே பூசாரி மாதிரி இருந்தவர். அவனை வந்து அந்த கோயில் பிரபலமான பின்னால் அவனை அங்கேருந்து ஒரு சாதியை சொல்லி திட்டி அடித்து 2012 அதை எதிர்த்து அந்த பையன் கேஸ் கொடுக்குறான். அந்த கேஸை பதிவு பண்ணுறதில்ல. ஓ ராஜா வந்து ஓ பன்னீர்செல்வம் தம்பி அவங்க அப்பனை கூட மிரட்டுறாப்புல, மரியாதை கேஸ் வாபஸ் செய்கிறாப்புல. இது 2012 மே மாதம் தொடங்கினது. டிசம்பர் மாதத்தில் அவனை சித்திரவதை பண்ணி, காவல்துறையும் சித்திரை பண்ணி, திருட்டு கேஸ் போடுதுன்னு சொல்லி தொடர்ந்து அடித்து அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். அந்த சூசைட் நோட்டு எழுதிட்டு போகிறான். அந்த சூசைட் நோட்டிலேயே என்னை வாழ விடலை, என் சாதியை சொல்லி இழிவுபடுத்தினாங்க, கடைசியில் என் மேலே இந்த திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க, அப்போ என் சாவு தான் அவளுக்கு வந்து ஒரே வந்து பரிசுன்னு சொல்லி எழுதிட்டு போகிறான். ஒரு இலக்கியம் மாதிரி அது. அந்த கேஸை நான் எடுத்து சிறப்பு வழக்கு நடத்தினேன் எங்கன்னா திண்டுக்கல்லில். ஆனால் என்ன கொடுமைன்னா, இத்தனை ஆண்டுகள் போராடி அதில் காவல்துறை அதிகாரிகளெல்லாம் அக்யூஸ் ஆக முயற்சி பண்ணேன். அதிமுக ஆட்சியிலையும் உதவி பண்ணல, திமுக ஆட்சியிலையும் ஒன்றும் உதவி பண்ணல. அந்த வழக்கு சர்வசாதாரணமாக விடுதலை ஆகி போச்சு இப்போ 3 மாதத்துக்கு முன்னால். அதுதான் எனக்கு மனசு ரீதியாக என்னென்னா, எப்படி சித்ராங்கிற ஒரு அம்மா தன் மகன் இழந்ததுக்காக அப்படியே கடந்தா, அன்றைக்கி விடுதலைங்கிற போது தான் அந்த அம்மா முகத்தில் புண்ணையை பார்த்தேன். அது மாதிரி அவங்க அப்பக்காரன் வந்து சுப்பராஜன் சொல்லிட்டு கடுமையாக பாவம், வர்றது 3 வண்டி மாற்றி வரணும், நாங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்து அனுப்புவோம் எப்பயுமே. அப்பேற்பட்ட ஆளுக்கு தன் மகனுடைய சாவுக்காக நான் கேட்டு போராடினா. ஆனால் நீதிபதி பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் தள்ளிட்டு போயிட்டார் அப்படி கேஸை.
அதுதான் நம்ம பாதிச்சது. அது ஒரு போராட்டம் தான், தொடர்ந்து போராடுவோம். அதில் நல்ல வழக்கு தான். அது மாதிரி வெற்றி தோல்வியெல்லாம் வரத்தான் செய்யணும். நான் இது கூட எதிர்பார்க்கல. இப்போ இதுக்கு கூட அதை பாதிப்பு அடைஞ்சவங்களுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கலையே அப்படிங்கிறதா உங்களுடைய அதிகபட்ச ஒரு ஏமாற்றமாக இருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்கணும். வணக்கம். உங்களை போன்ற இருக்கிற ஊடகவியாளர்கள் தான் எனக்கு பெரிய பலமே. ரொம்ப நன்றி. நீங்கள் நாங்கள் கொடுத்தது தமிழ்நாடு இப்போ போனோம்னு வச்சுங்க. இப்போ இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா பல இடத்துல வந்து மீண்டும் அந்த பழைய டிவியில் போடுவாங்க தொடரலாம், போன உடனே கேட்குறாங்க. ஸோ ஒரு பிளஸ்ஸிங் டிஸ்கைஸ் மாதிரி பழைய செய்திகள் பூரா வர்றது என்பதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. வரட்டு கருத்து போதுட்டு பார்ப்போம். நம்ம எப்பயும் உண்மை தான் ஜெயிக்கும். எப்பயுமே ட்ரூத் வந்து வில் ஆல்வேஸ் ட்ரம்ப். அதனால் வரட்டு 1000 கருத்துக்களை போதுனாலும் கூட உண்மை ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி நன்றி. எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழா சொல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மணிமேகலை பேசுறேன். கலாட்டா பிங்க் தமிழ்நாடு #1 விமன் சேனல் வர ஏப்ரல் 6 அன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப புதுமையான ஒரு ஈவென்ட் பண்ண போறாங்க. கலைவாணர் அரங்கம்ல கலாட்டா பிங்க் கோல்டன் குவீன் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெண்களால் பெண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு அப்படி வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, டிஜேல இருந்து பவுன்சர்ல இருந்து டிஓபில இருந்து கோஆர்டினேட் பண்றவங்கல இருந்து எல்லாமே விமனே எடுத்து முன்னாடி நின்று இதை வந்து செய்ய போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அண்ட் அதுல நானும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஏப்ரல் 6 கலைவாணர் அரங்கம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நானும் அங்க வரேன். எல்லாரும் மீட் பண்ணலாம்.